ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். அரசு சுகாதாரத்துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து ஒரு 6 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. லேப் டெக்னீஷியன் உட்பட வந்து 6 டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுலருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, ரூ. 40,000 வந்து இருக்கும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 30 ஏப்ரல்குள்ளார நீங்க ஆஃப்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூர் மாநகராட்சியிலிருந்து பாருங்க, பொது சுகாதார பிரிவில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இதுல குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, எந்த பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்க போறீங்களோ, அந்த பதவியோட பெயர்ல இருந்து உங்களோட பெயர், விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர்ல இருந்து தந்தை பெயர், உங்களோட பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, இந்த மாரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்களோ, அதெல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்க இணைச்சுக்கோங்க. இணைச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேர்லயும் நீங்க வந்து குடுக்கலாம். உங்களுக்கு பக்கமா இருந்தா நேர்ல குடுக்கலாம். அப்படி இல்லன்னா பதிவு தபால் ரேஷர் போஸ்ட் வழியாவும் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் வழியாவும் நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அட்ரஸ் வந்து பாருங்க இங்கேயே இருக்கு. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி கோயம்புத்தூர் அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து 30 ஏப்ரலுக்குள்ளார நீங்க வந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. மொத்தமா வந்து ஒரு 6 விதமான டைப்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, நகர சுகாதார செவிலியர் கேட்டகரி. இதுக்கு 25 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. 40 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 14,000 வந்து சேலரி வந்து வரும். குவாலிஃபிகேஷன்னா நீங்க ஆக்ஸிலரி நர்ஸ் மிட்வைஃப் கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா டிப்ளமோ ஜெனரல் நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்க, ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். ரூ. 18,000 சேலரி. இதுக்குமே நீங்க வந்து பாருங்க, டிஜிஎன்எம் கோர்ஸோ இல்லன்னா பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்மசிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்க, 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 15,000 சேலரி. டிப்ளமோ பார்மசி, பிஃபார்ம் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, நகர பொது சுகாதார ஆய்வகங்களுக்கான பணியிடங்கள் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, மைக்ரோபயாலஜி கேட்டகரிக்கு அப்ளை பண்றவங்களுக்கு 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். ரூ. 40,000 வந்து சேலரி வந்து வரும். இதுல வந்து பாருங்க 2 கேட்டகரியா குடுத்துருக்காங்க. ஒரு கேட்டகரிக்கு வந்து ரூ. 25,000, இன்னொரு கேட்டகரிக்கு வந்து ரூ. 40,000. எம்எஸ்சி மெடிக்கல் மைக்ரோபயாலஜி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். இல்லன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து லேப் டெக்னீஷியன் கேட்டகரிக்குலாம் வந்து ரூ. 13,000 சேலரி. டிஎம்எல்டிக்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்குலாம் வந்து பாருங்க, 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். ரூ. 8,500 சேலரி. இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து 8த் வந்து நீங்க பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சா போதும். தமிழ் மற்றும் ஆங்கிலம் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது. இதுல வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க, நிபந்தனைகள்லாம். அதெல்லாம் ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.